ஹலோ வெல்கம். நான் வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூரே எஃப்எஸ்எம்மோட ஃப்ளோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி நான் என்னோடய ஆக்சுவல் சீக்வன்ஸ் வந்து நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1101 இது என்னோட ஒரு சீக்வன்ஸ். தென் 1110, தென் 0100. இதான் நம்ம யூஸ்வலாகவே இந்த சீக்வன்ஸை எடுக்கிறோம் எல்லாத்துக்கும். ஸோ நான் இது வச்சு உங்களுக்கு வந்து மல்டி சீக்வன்ஸ் மூரே எஃப்எஸ்எம் சொல்ல போகிறேன். ஸோ மீலே கம்பேர் பண்ணும்போது மூரேக்கு வந்து நம்ம ரெஸ்பெக்டிவ் அந்த ஃபைனல் நம்பருக்கும் நம்ம ஒரு ஸ்டேட் எக்ஸ்ட்ராவாக போடணும். ஸோ மற்றபடி கான்செப்ட் எல்லாமே ஓரளவுக்கு சேமாக தான் வரும். ஐ வில் ரைட் இயர். ஸோ இது வந்து என்னோடய ஃபஸ்ட் ஸ்டேட் ஐடல். ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த ஸ்டேட்லேயே நம்ம அவுட்புட் சொல்லணும். ஸோ சொல்லும் போதே சொல்லிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏ ஸ்டேட் வைக்கிறேன். நான் பெருசாக போகிறேன், நான் அவுட்புட் உள்ளே போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் 1, தென் பி. இதுக்கு வந்து என்னோட ரெப்ரசன்டேஷன் 11, தென் சி. இதுக்கு என்னோட ரெப்ரசன்டேஷன் வந்து 110. அடுத்து வந்து டி ஸ்டேட் வைக்கிறேன். இதுக்கு வந்து 1101. இந்த இடத்துல எனக்கு அவுட்புட் 1 ஆகும். மற்ற எல்லா ஸ்டேட்லையும் நான் கண்ண மூடிட்டு அவுட்புட் 0 போட்டுருவேன். மூரையில் இது ஒரு பெரிய ப்ளஸ் சீக்வன்ஸ் டிடெக்ட் ஆகிற அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் அவுட்புட் 1 ஆகும் போது மற்ற எல்லாத்துக்கும் நம்ம ஆப்வியஸ்லி வந்து 0 தான் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி எழுதின அந்த 3 சீக்வன்ஸ் நான் எழுதிக்கிறேன் ரெஃபரன்ஸுக்கு. 1101 எழுதிட்டோம். ஸோ அடுத்து 1110 இருக்குது. அடுத்து 0100 இருக்குது. இதான் நம்மளோட ஆக்சுவல் சீக்வன்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது ரிடண்டன்ட் ஸ்டேட் எங்கேயுமே நம்ம வந்து போடக்கூடாது. ஸோ 1 இருக்குது, ஆல்ரெடி இருக்குது, 11 இருக்குது. ஸோ 1111 எழுதணும். ஸோ நான் அதுக்கு வந்து ஈன்னு பேர் வச்சுக்கிறேன். ஸோ அவனுக்கு வந்து 1111 வச்சுக்கிறேன். இங்கே அவுட்புட் 0 தான். ஸோ F1 ஒரு ஸ்டேட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அங்கே வந்து எனக்கு அவுட்புட் 1 இருக்கும். பிகாஸ் என்னோடய சீக்வன்ஸ் அங்கே கிடச்சிருக்கும் 1110. ஸோ இப்படி நீங்கள் முதல்ல ஸ்டேட்டை வந்து டிஃபைன் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ரவுட் பண்ணுறது பார்த்துக்கலாம். ஸோ 3வது சீக்வன்ஸ் எல்லாமே யூனிக்கு. ஸோ 0ங்கிறது ஒன்று நான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஜி இதுக்கும் 0 தான், 0. தென் H இதுக்கும் அவுட்புட் 0 தான். இதோட ஃபார்மேட்டு 01. அடுத்து ஐ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதுக்கும் 0 தான். இதுக்கு 0100 எழுதுறேன். அடுத்து ஜே இதுக்கு எனக்கு அவுட்புட் 1 வந்திருக்கும். இதுக்கு வந்து 0100. ஓகேங்களா? ஸோ ஃபார் நம்ம போட்டது ஸ்டேட்ஸை ஜஸ்ட்டு கண்ண மூடிட்டு போட்டேன். அவுட்புட்டு இந்த ஃபைனல் ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் எனக்கு 1 ஆகும் போகுது. ஸோ நம்ம இப்போ பார்க்குறது மூரே ஓவர்லேப்பிங். நான் ஓவர்லேப்பிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஜஸ்ட்டு இன்புட்டை வச்சு ஸ்டேட்டுக்கு போக போகிறோம், அவ்வளோதான். இங்கே ஸோ இப்போ ஐடியிலேருந்து எனக்கு இன்கேஸ் 1 கிடச்சிருந்தா நான் இங்கே போயிருப்பேன். 0 கிடச்சிருந்தா இங்கே வந்திருப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்கள் இமேஜின்மெண்ட் கரெக்டாக யோசிச்சாலே வந்துடும். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒர்க்கிங் சீக்வன்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் எடுக்கும்போது இங்கே எகைன் ஒரு 1 கிடச்சிருந்தா நான் இங்கே வந்திருப்பேன். ஸோ எகைன் எனக்கு இங்கே ஒரு 0 கிடச்சிருந்தா 1110 வந்திருப்பேன். இன்கேஸ் எகைன் எனக்கு ஒரு 1 கிடச்சிருந்தா இங்கே வந்திருப்பேன். ஆப்வியஸ்லி எனக்கு சீக்வன்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இந்த சீக்வன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நான் வந்து அடுத்து ஒரு இன்புட்டை கன்சிடர் பண்ணணும், ரைட்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இப்போ 0 கன்சிடர் பண்ணுறேன்னா இந்த எம்எஸ்பியில் 1 பை டிஃபால்ட்டு நெக்லெக்ட் பண்ணிடணும். பிகாஸ் மேக்ஸிமம் ஸ்டேட்ஸ் நம்மகிட்ட இப்போ இருக்கிறது 4 தான். ஸோ என்னோட இன்புட்டை நான் ஃபெச் பண்ணேன்னா எனக்கு 5 நம்பர் கிடைக்கும் இந்த நம்பரை சேர்த்தும் போது. ஸோ அப்போ எம்எஸ்பி நான் விட்டுட்டா 1 இந்த லாஸ்ட் 3ஓட 101ஓட நான் அடுத்து என்னோட வர இன்புட்டை வச்சு கன்சிடர் பண்ணி சீக்வன்ஸ் ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இது பியூர்லி ஓவர்லேப்பிங். ஸோ கடைசி சீக்வன்ஸுமே நீங்கள் என்ன பண்ணணும், ஓவர்லேப்பிங் லாஜிக்கில் இருக்கான்னு தான் பார்க்கணும். ஸோ அப்போ 1101ல் 1 விட்டுட்டா 101 ஃபஸ்ட்டு 0 செக் பண்ணல. ஸோ 1010ன்னு 4வது ஸ்டேட் எங்கேயாவது இருந்தால் அங்கே போயிடணும். 1010 ஸ்டேட் இல்லை. ஸோ அப்போ 1 விட்டுட்டு 010 ஸ்டேட் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு 3 ஸ்டேட்டில் இங்கே மாட்டிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ டியிலேருந்து நான் எங்கே போவேன், நேராக ஐக்கு வந்துடுவேன். என்னோட இன்புட் 0வாக இருந்தால். ஸோ இதை நான் போடும்போதே பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு அப்புறம் டயக்ராம் மேபி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போகுது சின்ன போர்டுனால. மேபி அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு ரேண்டமாக நீங்களே ஒரு 3 சீக்வன்ஸ் எடுத்து அந்த 3 சீக்வன்ஸுக்கு நீங்களே வந்து ரொம்ப பிக் ஒயிட் ஸ்பேஸில் வந்து நீட்டாக டயக்ராம் போட்டு அதை வந்து கிராஸ் செக் பண்ணுங்கள். கிளாட் இல்லை ஏதாவது ஒரு ஏஐ யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு மூரே ஓவர்லேப்பிங் எஃப்எஸ்எம்க்கு இந்த ஸ்டேட் ட்ரான்ஸ்லேஷன் தான் நடக்குமாட்டேன். ஸோ யூ கெட் மோர் கான்ஃபிடன்ஸ் ஆஃப்டர் தட், ரைட்? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட கண்டினியூஷனில் நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வெரிலா கோடும் இடியில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ டியில் இருந்துட்டு ஆக்சுவலி இப்போ நம்ம இவ்வளோ யூஸ்வலாகவே என்ன பண்ணுவோம், ஒரு சீக்வன்ஸ் ஒர்க்கிங் சீக்வன்ஸ் தான் மேலே முடிப்போம், ரைட்டா? ஸோ இப்போ வந்து நான் ஆனால் இந்த சீக்வன்ஸில் இருந்து 0க்கு எழுதிட்டேன். மேபி 1க்கும் நம்ம எழுதலாம். பட் அல்டிமேட்டாக நம்ம ஃபஸ்ட்டு போகிற அதே ஃப்ளோலே போயிடுவோம். முதல்ல எல்லா சீக்வன்ஸும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இன்கேஸ் என்னோட இங்கே 11 இன்னொரு 1 கிடச்சிருந்தா
நான் இங்கே போயிருப்பேன், ஈக்கு போயிருப்பேன். கரெக்டாக? ஸோ ஈலேருந்து எனக்கு 0 போயிருந்தால் தான் நான் எஃப் ஸ்டேட்டுக்கு போயிருக்க முடியும். கரெக்டுங்களா? ஸோ நான் அதை எழுதிடுறேன். அடுத்து 0லேருந்து 1 போயிருந்தால் நான் இங்கே வந்திருப்பேன். 1லேருந்து 0 வந்திருந்தால் இங்கே வந்திருப்பேன். ஸோ அகைன் இந்த ஸ்டேட்லேருந்து 0 வந்திருந்தால் இங்கே போயிருப்பேன். ஸோ இப்போ வந்து ஒர்க்கிங் ஃப்ளோ முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் எய்தர் எல்லா ஸ்டேட்லையுமே எய்தர் ஆர் போட்டாலும் முடிஞ்சு. கரெக்டுங்களா? ஐடியா 0 கவர் ஆகிடுச்சு. ஸோ ஏல 1 கவர் ஆகிடுச்சு, 0 கவர் ஆகணும். ஸோ அப்போ 1 0ன்னு 2 ஸ்டேட்டில் இங்கே எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும். இல்லை. ஸோ அப்போ 1 நெக்லெக்ட் பண்ணிட்டு அடுத்து கடைசியாக நம்ம அதான் இன்புட் 0 மட்டும் கன்சிடர் பண்ணும்போது எங்கே போயிருப்போம்? இங்கே வந்திருப்போம். இதுக்கு வந்து என்னோடய இன்புட் 0வாக இருந்தால் இங்கே வந்திருப்பேன். இப்போ பியில் வந்து 1 இருக்குது. 1ஓட எனக்கு வந்து 0 கிடச்சிருந்தா இங்கே போயிருப்பேன். இன்கேஸ் 1 வந்துருந்தால் 111. ஸோ இது பியில் 2மே கவர் ஆகிடுச்சு. ரைட்டா? ஸோ இப்போ சியில் 1 வந்துருந்தா இங்கே போயிட்டேன். ஸோ இன்கேஸ் 0 வந்துருந்தால் 1100 வந்துருக்கும். இங்கே 4 ஸ்டேட்டில் 1100 இருக்கான்னு பார்க்கணும். இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி அப்போ ஒரு 1 விட்டுட்டா 100 இருக்கான்னு பார்க்கணும். 100 இல்லை. ஸோ 2 ஸ்டேட்டில் 00 இருக்கான்னு பார்க்கணும். அதுவும் இல்லை. ஸோ அடுத்து ஒரு சிங்கிள் 0. அது அப்போ நான் எங்கே போயிருப்பேன்? சியிலேருந்து நேராக ஜிக்கு வந்திருப்பேன். இன்கேஸ் மை இன்புட் 0. ஓகே. ஸோ இப்போ டியிலேருந்து நான் வந்து 0 எழுதிட்டேன். இதே 1ஆக இருந்திருந்தால் 1011 வந்திருக்கும். 4 ஸ்டேட்டில் 1011 இருக்கா? இல்லை. ஸோ அடுத்து 1 விட்டுட்டா 011 இருக்கான்னு பார்க்கணும். அதுவும் இல்லை. பட் ஆனால் 011 இல்லை. அடுத்து 0 விட்டுட்டா 11 இருக்கான்னு பார்க்கணும். நம்மகிட்ட இருக்குது. ஸோ அப்போ டியிலேருந்து நான் எங்கே போயிருப்பேன்? பிக்கு போயிருப்பேன். when my input is 1. ஸோ இவ்வளோ தான் லாஜிக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா ஸ்டேட்டுக்கு போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ஈல 0 எழுதிட்டோம். ஸோ ஈல இன்கேஸ் 1 வந்திருந்தா 111 அகைன். ஸோ ஆக்சுவலி 41 இருந்தால் நம்ம அந்த ஸ்டேட்டுக்கு போயிருக்கோம்னா எப்படி? பட் 4 ஸ்டேட்டில் நமக்கு இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம எங்கே மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும், இங்கேயே தான் மெயின்டைன் பண்ணணும். என்னோட இன்புட் 1 இருந்தால். ஸோ அதே மாதிரி இப்போ ஈக்கு வந்து 1 எழுதிச்சு, 0 எழுதிச்சு. எஃப்பில் வந்து இப்போ நம்ம 2 எழுதணும். ரைட்டா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பை டிஃபால்ட் எம்எஸ்பி நெக்லெக்ட் பண்ணிட்டு 1100 பார்ப்போம். 1100 இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி 100 பார்க்கணும். அதுவும் இல்லை. நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே சினாரியோ. ஸோ அப்போ நேராக நம்ம எங்கே போயிருப்போம்? ஜிக்கு தான் வந்து எழுதியிருப்போம். இன்கேஸ் மை இன்புட் இஸ் 0. ஓகே. ஸோ அட் த சேம் டைம் இஃப் 1. ஸோ அப்போ 1101 இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? இருக்காங்களா? ஸோ 1101ங்கிறது அழகாக முன்னாடியே இருக்குது மேலே. ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு போயிடுவேன். இன்கேஸ் மை இன்புட் இஸ் 1. ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். மூரையை பொறுத்தவரையும் அவுட்புட் அதே ஸ்டேட்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகுன்றதுனால, அந்த ஸ்டேட்லேயே அவுட்புட் ரிஃப்ளெக்ட் ஆகுன்றதுனால நம்ம அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு போனாலே போதும் பேஸ்ட் ஆன் இன்புட்ஸ். ஓகேங்களா? ஸோ that's why output only depends on the actual state, not even the inputs. Input என்ன இருந்தாலும் சரி, கண்ணை மூடிட்டு நீங்கள் சொல்லிடலாம் டி ஸ்டேட், எஃப் ஸ்டேட், ஜே ஸ்டேட், எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் அந்த ஸ்டேட்டில் அவுட்புட் ஆல்வேஸ் 1. நாலுமே நீங்கள் எல்லா ஸ்டேட்லேயும் 0ன்றது. ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஸோ இப்போ எஃப் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீன்ஸ் எஃப்ல 0 பாசிபிலிட்டி எழுதிச்சு, ஜியில் 0 பாசிபிலிட்டி எழுதணும். இப்போ 1ஆக இருந்திருந்தால் இங்கே போயிருப்பேன். 0வாக இருந்திருந்தால் 00 2 ஸ்டேட்டில் இருக்கான்னு பார்க்கணும். இல்லை. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி நான் இங்கே தான் மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஹெச்சில் 010 வந்திருந்தால் இங்கே வந்திருக்கேன். 011 இருக்கான்னு பார்க்கணும். 011 3 ஸ்டேட்டில் இல்லை. ஸோ அப்போ 11 இங்கே தான் இருக்குது. ஸோ அப்போ நான் இங்கே போயிருப்பேன். இன்கேஸ் மை இன்புட் இஸ் 1. அட் த சேம் டைம் இங்கே 0100 வந்திருக்கும். 0100னா இந்த என்னோட ஆக்சுவல் ஸ்டேட்டு. 0101 வந்திருந்தால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட் இருக்கான்னு பார்க்கணும். 0101 இல்லை. ஸோ அப்போ 101 இருக்கான்னு 3 ஸ்டேட்டில் பார்க்கணும். அதுவும் இல்லை. 101 இருக்கா? இல்லை. ஸோ அப்போ 01 இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது. ஸோ அப்போ நான் இங்கே போயிருப்பேன். when my input is 1. ஸோ அடுத்து ஜே ஸ்டேட், ஃபைனல் ஸ்டேட். ஸோ 1001 ஃபஸ்ட்டு நான் 1க்கு பார்க்குறேன். அப்போ 1001 வந்து 4 ஸ்டேட்டில் இருக்கா? இல்லை. ஸோ அப்போ 001 பார்க்கணும். 001 3 ஸ்டேட்லேயும் இல்லை. ஸோ அப்போ 01 பார்க்கணும். இருக்குது. ஸோ நான் இப்போ டெஃபினட்டாக இங்கே தான் வருவேன். Okay, so when my input is 1, in case my output is 1000 4 ஸ்டேட்ல இருக்கா? இல்லை. ஸோ 000 ஆப்வியஸ்லி எதுவுமே இல்லை. 2 zeros இல்லை. அப்போ சிங்கிள் 0க்கு நான் வந்து வந்துடுவேன். ஸோ திஸ் இஸ் த FSM. தட்ஸ் வை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த சீக்வன்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு வரும்போது நிறைய காம்ப்ளிகேட்டட் டிஃப்ரெண்ட் வேல வந்து நிறையா மெமரைஸ் பண்ணுற மாதிரி, இல்லை இது வந்து இப்படியா அஷம் பண்ணணும், இப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிலாம் இருப்பாங்க. பட் ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் லாஜிக், எக்ஸாக்டாக யூனிக் ஸ்டேட்ஸ் எழுதணும். அந்த யூனிக் ஸ்டேட்ஸ்லேருந்து அடுத்து நம்ம சீக்வன்ஸை கண்டுபிடிச்சிட்டாலே இது எழுதிடலாம். இது எழுதிட்டா ஆட்டோமேட்டிக்காகவே வெட்லாக் கோடு ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். ஸோ தட்ஸ் ப்ராக்டிக்கல் மைண்டடாக வந்து நம்ம இதை யோசிக்கிறோம். இதுக்கு எதையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், மெமரைஸ் பண்ணிக்கணும். இது ஐ மீன் இங்கேருந்து நம்ம வந்து 3 ஸ்டேட்டுக்கு போகணுமா, 2nd ஸ்டேட்டுக்கு போகணுமா, இல்லை ஐடலுக்கு போகணுமான்னு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக யோசிக்காமல் ஜஸ்ட் அப்ளை பண்ணுறீங்க. இது மூரேவா மீலேவா அந்த டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். எங்கே அவுட்புட் போடணும்னு தெரிஞ்சால் போதும். எப்படி சீக்வன்ஸ் எப்படி நம்ம ஓவர்லாப்பிங்க்கு பார்க்கணும், நான் ஓவர்லாப்பிங்க்கு பார்க்கணும்னு தெரிஞ்சாலே போதும். ஸோ
மூலே ஓவர்லாப்பிங் மல்டி சீக்வன்ஸோட வெரிலா கோட் அண்ட் டிபி கோட் தான் இங்கே இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ ஆஸ் ஐ செட் ஆல்ரெடி மூரே வந்து எப்பயுமே அவுட்புட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளோட அவுட்புட் இருக்கும் அப்படின்றோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் வந்து பேஸ்ட் ஆன் இன்புட்ஸ் அவங்க நெக்ஸ்ட் ஸ்டேட் மூவ் ஆகுது. பட் ஆனால் பேஸ்ட் ஆன் உங்களோட கரண்ட் ஸ்டேட் என்னவோ அந்த ஃப்ளாப்பில் போட்ட அந்த ஸ்டேட்டை பேஸ் பண்ணி தான் உங்களோட அவுட்புட் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. அதர்வைஸ் the அவுட்புட் ஆல்வேஸ் வில் பி த 0. இந்த கணக்கு இந்த வெரிலாக் கோட் லாஜிக் படி உங்களோட ஸ்டேட் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட் உங்களுக்கு அப்டேட் ஆனாலும் பேஸ்ட் ஆன் இன்புட்ஸ் உங்களுக்கு சீக்வன்ஸே கிடைச்சாலும் உங்களோட அவுட்புட் வந்து உங்களோட ப்ரெசன்ட் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி தான் இங்கே நம்ம லாஜிக் எழுதியிருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி உங்களோட ப்ரெசன்ட் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃப்ளாப் ஆகுது. ஸோ 1 clock டிலே ஆகி தான் உங்களோட அவுட்புட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதை தான் இந்த பிஹேவியரையும் நம்ம இப்போ வந்து கிராஸ் செக் பண்ண போகிறோம் பேஸ்ட் ஆன் வேவ்ஃபார்ம். ஸோ இதுக்கான டிபி கோடு இங்கே எழுதியிருக்கேன். ஸோ நம்ம நேராக வேவ்ஃபார்ம் போயிடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸுங்கிறது இன்புட்டு. இந்த எக்ஸ் இன்புட் வந்து 1110 வந்திருக்கு கரெக்டாக. ஸோ இந்த 1110ங்கிறது நம்மளோட சீக்வன்ஸ் டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டேட்லேயே அவுட்புட் கிடைக்காம நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் ஆக்சுவலாக இந்த ஸ்டேட் வந்து 5ங்கிற ஒரு ஸ்டேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அவுட்புட் வந்து 1 இருக்குது. பட் அதை வந்து நான் ஃப்ளாப் போட்டு எடுக்கிறதுனால அது நெக்ஸ்ட் கிளாக்குக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் த ப்ரெசன்ட் ஸ்டேட். எக்ஸாம்பிளுக்கு என்னோட நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் தான் வந்து ஆக்சுவல் ஸ்டேட்டு. அப்பயே வந்து 6ங்கிற ஸ்டேட்டு தான் வந்து எனக்கு அவுட்புட் வந்து 1 கிடச்சிருக்கு. மீன்ஸ் சீக்வன்ஸ் டிடெக்ட் ஆகிடுச்சு. அதை நான் ஃப்ளாப்பில் போட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் கிளாக் தான் எனக்கு வந்து ஸ்டேட்டுன்ற வேரியபிள் வந்துருக்கும். ஸோ அப்போ 6ல் வந்து எனக்கு 1 ஆகிடுச்சு. ஸோ அதே சமயம் அடுத்த சீக்வன்ஸ் வந்து பார்க்கும்போது லெட்ஸ் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். 1101 அதாவது இப்படி பார்க்கும்போது 1101ங்கிற சீக்வன்ஸ் எனக்கு டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த படி இதோட ஆக்சுவல் ஸ்டேட் வந்து 4. ஸோ அப்போ ஃப்ளாப்டு 4 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் கிளாக்கில் கிடச்சிருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அந்த இடத்துல எனக்கு பல்ஸ் 1 ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஸ்டேட்டை வச்சு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம 4 ஸ்டேட் எடுத்தோம்னா இந்த இடம் வரும். ஸோ அப்போ 1101 எகைன் எனக்கு வந்து இந்த 1101 சீக்வன்ஸ் வந்து டிடெக்ட் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா 0100 இதுவுமே எனக்கு டிடெக்ட் ஆகுது. ஸோ அவுட்புட் வந்து பேசிலி ஏங்கிற ஸ்டேட்டில் தான் 1 ஆகுது. ஸோ என்னோட நெக்ஸ்ட் ஸ்டேட் என்னவா இருந்தாலும் என்னோட ப்ரெசன்ட் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி தான் என்னோட அவுட்புட் வந்து டிபெண்ட் ஆகுது. ஸோ மூரேவோட ஆக்சுவல் டெஃபினிஷன் என்னன்னா அவுட்புட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேட்ஸ், நாட் ஈவன் த இன்புட்ஸ். பட் இன்டெரக்டாக வந்து இன்புட்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டேட் மூவ்மெண்ட் ஆகும். பட் ஆனால் நெய்தர் ஆஃப் கன்சிடரிங் இன்புட், ஜஸ்ட் என்னோட இந்த 3 ஸ்டேட்டை பேஸ் பண்ணி நான் அவுட்புட் வந்து நான் டிஃபைன் பண்ணிடுவேன். ஸோ தட்ஸ் வை த மீரே FSM இஸ் ஒர்க்கிங். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சந்திக்கும். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சந்திக்கும். பாய்.